தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. எனக்கு அன்பான தேவ ஜனமே, தேவ பிள்ளைகளே, நீங்கள் யாவரும் கர்த்தருக்குள்ளாக சுகமாய் இருப்பீர்கள் என்பதை விசுவாசிக்கிறேன். தேவன் உங்களை நடத்துவாராக. எதனாலிலும் சங்கீதத்தின் புஸ்தகத்தில் 147வது சங்கீதம் 11வது வசனத்தில் வாசிக்கிறோம், தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். தேவ பிள்ளையே, தமக்கு பயந்து தம்முடைய கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல், நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள், நன்மைகள், எதிர்பார்த்திருந்த காரியங்கள் நடைபெறாத நேரங்களில் நாம் அவசரப்பட்டு சில காரியங்களை செய்து விடுகிறோம். அவசரப்பட்டு காரியங்களை நடப்பித்து விடுகிறோம். அது என்ன செய்கிறது? தவறான இடத்தில் கொண்டு போய் நம்மை விடுகிறது. தவறான பிரதிபலன் நம்முடைய வாழ்க்கையில் பெறச் செய்கிறது. தேவ திட்டத்தை விட்டு வழி விலக வைக்கிறது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. தேவ திட்டத்தை விட்டு விலக வச்சிருது. ஆனால் வசனம் சொல்லுகிறது, தமக்கு பயந்து, தேவனுக்கு பயந்து அவருடைய கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல். அப்போ கர்த்தர் உங்க வாழ்க்கையில ஒரு காரியத்தை செய்கிற வரைக்கும் அவருக்கு பயந்து இருங்க, அவசரப்படாதீங்க. அவருடைய கிருபை நம்முடைய வாழ்க்கையில செயல்படுகிற வரைக்கும் என்ன செய்யுங்கன்னா, காத்திருங்க, அவசரப்படாதீங்க. கர்த்தருக்கு பயந்து கிருபைக்கு காத்திருந்து. ரூத்துனுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கிறோம், அவள் மாமி அவளை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை, காரியம் என்னமாய் முடியுமோ என்று சொல்லி நீ பொறுத்துரு. வாழ்க்கையில் அப்படிதாங்க. கர்த்தர் காரியத்தை என்னமாய் முடிய பண்ணுகிறாரோ அது வரையிலும் பொறுத்துருங்க, அவசரப்பட்டுறாதீங்க. நீங்க அவசரப்படும் பொழுது நடக்கிற காரியம் என்ன? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உங்களை விட்டு போயிடுது. என்னவா பார்த்துக்கலாம், நம்ம செஞ்சிடலாம். உங்களுடைய சுய எண்ணத்தை, சுய முயற்சியை எடுக்க ஆரம்பிச்சிடுறீங்க. கர்த்தருக்கு காத்திருக்கிறது இல்லை, கிருபைக்கு காத்திருக்கிறது கிடையாது. கர்த்தர் உங்க மேல பிரியமா இருக்க முடியாது. தேவ பிள்ளையே, தேவ திட்டத்தை விட்டு விலகி போயிருவீங்க. ஆனால் ரூத்துனுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவம் என்ன? அவள் காரியம் என்னமாய் முடியுமோ என்று சொல்லி அவள் காத்திருந்தாள், பொறுமையோடு இருந்தாள். நடந்த காரியம், தேவனாகிய கர்த்தர் சேர்க்க வேண்டிய இடத்துல கர்த்தர் கரெக்டாக சேர்த்தார். அவளுக்கு வர வேண்டிய நன்மைகளை அவளுடைய வாழ்க்கையில பெற பண்ணினார். ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்தார், உயர்த்தினார், நிறைவாக்கினார், நடத்தினார். தேவ திட்டம் அவள் மூலமாய் நிறைவேறிற்று. காரியம் என்ன தெரியுமா? கர்த்தருக்கு பயந்து அவருடைய கிருபைக்கு காத்திருந்தது நிமித்தமாய் கர்த்தருடைய அந்த சந்ததியை பெற்றெடுக்கும்படியான அந்த ஜீனியாலஜிக்குள்ளுக்காக, அந்த சந்ததிக்குள்ள கர்த்தர் அவளை கொண்டு வந்து நிறுத்தி திட்டத்தை கர்த்தர் நிறைவேற்றினார். தேவ திட்டம் நிறைவேற்றப்பட்டது. உங்க வாழ்க்கையிலும் காத்திருக்கிறதுனால எல்லாமே இழந்துட்டேன்னு நினைக்காதீங்க. பயந்து கிருபைக்கு காத்திருக்கிற உங்கள் மேல பிரியமாய் இருப்பார். தேவனுடைய திட்டத்தை உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற பண்ணுவார். அவருடைய திட்டத்தின் பாதையில் உங்களை கொண்டு வந்து நிறுத்துவார். கண்களை மூடி செபிப்போம். நல்ல தகப்பனே, இந்த வார்த்தைகளை கேட்ட உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில உமக்கு பயந்து உடைய கிருபைக்கு காத்திருக்கிற அனுபவத்தை தந்து ஆசீர்வாதமாய் நடத்தி சொல்லுவீராக. இரத்த கோட்டைக்குள்ளாக வேலி அடைப்பீராக. கிருபையாய் பாதுகாப்பீராக. சுற்றிலும் படையெடுத்து வருகிற பல சூழ்நிலைகளிலும் அவர்கள் ஆண்டவரை உம்மை சார்ந்திருந்து காத்திருந்து ஓடுவதற்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. தேவ பிள்ளையே, வெயிட் பண்ணுங்க, கர்த்தருக்கு பயந்துருங்க, கர்த்தருடைய கிருபைக்கு காத்திருங்க. தேவ திட்டத்தில் உங்களை கொண்டு வந்து நிறுத்துவார். God bless you.